ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 12/3/2024 மாசி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் ரேவதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்கள். அதில் குறிப்பிட்டு பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம். இன்றைய தினத்தை பொறுத்தமட்டிலும் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் சிம்மம் மற்றும் துலாம் ராசி நேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது புதனுடைய நட்சத்திரமும் செவ்வாயினுடைய கிழமையும் செவ்வாய் புதன் தொடர்பு பெறுகின்ற நாள். காலபுருஷனின் 6 மற்றும் 8ஆம் அதிபதிகள் யாராவது நீண்ட நாளாக நீடித்த நோய் தொந்தரவால் நீண்ட நாள் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்துகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படணும்னு சொல்லிக்கிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இந்த நாள் உகந்த நாளாக அமைகின்றது. பயன்படுத்திக்கிடுங்க. அன்பு நண்பர்களே, நம்ம தொடர்ந்து பொது அமைப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ராசிபலன் இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து வங்கி கடன் கிடைக்கக்கூடிய நாள். பொதுவாக நீங்கள் எங்கே கடன் கேட்டிருந்தாலும் அந்த கடன் இன்றைய தினம் கிடைக்கும். உத்தியோக இடமாற்றங்கள் ஏதேனும் முயற்சிக்கிறீங்கன்னா தாராளமாக முயற்சிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நடைபெறுவதற்கு இந்த நாள் சிறப்பான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வீண் பேச்சால் தேவையில்லாத விரயங்களை இழுத்துக்கொள்வீர்கள். ஒரு வகையில் லாபங்கள் வந்தாலும் மறுபுறம் செலவுகளாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயலில் சின்ன விரயமோ அலைச்சலோ இன்றைய தினம் ஏற்படும். நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நாள். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக அமையப்பெறுகின்றது. பொருளாதார வளர்ச்சி இன்றைய தினம் உண்டு. புத்திரவாக்கியம் சார்ந்து நல்ல மேன்மை பெறுகின்ற நாள் இந்த நாள். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனம் தனை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் லாபங்கள் ஒருபுறம் குவியும் மாதிரி தெரிந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அதை செலவுகளாக செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷரோடு அப்படி நீடிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த செயலை தொட்டாலும் அந்த செயலில் லாபத்தை எதிர்பார்த்து கொஞ்சம் சரியாக வேலை செய்யாமல் கொஞ்சம் எதிர்பார்க்கிற லாப நிலையை அடைய முடியாமல் கொஞ்சம் மனசங்கடம் ஏற்படும். பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உத்தியோகத்தில் ஏற்றம் காணுகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வேலை செய்கின்ற இடங்களில் கலகலப்பாக உங்களுடைய தனித்த அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தி நிறைய பேர்கிட்ட நற்பெயர்களை இன்றைய தினம் பெறுவீர்கள். தொழில் சார்ந்தும் நல்ல ஏற்றம். குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் மிகுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. படிப்பு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் வீண் அலைச்சல். தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்து முதலீடுகள் எதுவும் அதிகமாக போட்டுறாதீங்க. இன்றைக்கி முதலீடுகளை அதிகமாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெருக்கடிகள் பொருளாதார ரீதியாக ஏற்படும். ஏன்னா போட்ட முதலீடுக்கு ஏற்ப பணத்தை இன்றைக்கி திருப்ப முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம். பார்த்து பயன்படுத்த வேண்டியது அவசியமானது. உடல்நிலையிலும் சற்று கவனம் தேவை, பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுகின்ற நாள். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். உத்தியோக இடமாற்றங்கள் அமையக்கூடிய நாள். தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். உயர்கல்வியிலிருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். வெளியூர் பயணங்கள் செய்ய அற்புதமான தினம் இன்றைய தினம். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தகப்பனாரோட தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி எந்த செயல் செய்தாலும் வீண் அலைச்சல்களும் வீண் விரயங்களும் அதிகரிப்பது மாதிரியான நாள். எந்த ஒரு செயல் செய்யும் முன்பாக அந்த செயல் சார்ந்த, உதாரணத்துக்கு ஒரு பயணம் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்காக பயணம் பண்ணுறீங்களோ அந்த நிலையை உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பயணம் பண்ணுறது நல்லது. ஏன்னா பயணங்களில் தடைகளோ வீண் அமைப்புகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பார்த்து இருந்து கொள்ளுங்கள். சரிங்களா? சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபங்களை பெறுகின்ற நாள்னு
பொருளாதார ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியத்திலிருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறுவது மாதிரியான நாள். கடன் தொந்தரவு திடீர்னு குறையக்கூடிய நாள். ஒரு அதிர்ஷ்டம் போல திடீர்னு ஒரு நல்ல பணவரவை எதிர்பார்ப்பதற்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாள். கலகலப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது தேவையில்லாமல் பேசி பேச்சுவார்த்தைகளை பிரச்சனைகளை இழுத்து கொள்ள வேண்டாம். பார்த்து அமைதியாக இருப்பது மேன்மை தரும். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கூட்டு தொழிலில் ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான நாள். வருகின்ற வாடிக்கையாளரின் வரத்து சற்று அதிகரிக்கக்கூடிய தினமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு காணக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சித்திரை, கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற மாதிரியான நாள். ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக திடீர்னு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்படுறது மாதிரியான நாளாக அமையப்பெறுகின்றது. குழந்தைகளோட உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சற்று உயர்வு பெறுகின்ற நாள். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆக சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வங்கி கடன்கள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். பொருளாதார ரீதியாக எதுவும் தொழிலில் அகலக்கால் வச்சிடாதீங்க. கொடுக்கல் வாங்கல்கள் சார்ந்து இன்றைய தினம் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். அதனால் பணம் கொடுக்கறது வாங்கிறத விட்டுறது இன்றைய தினம் மேன்மையை தரும். ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? அனுஷம், விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி உண்டு. திடீர்னு சில நன்மைகளோ நல்ல உதவிகளோ நற்பலன்களோ உங்களுக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கும். எந்த ஒரு மாற்றம் இன்றைய தினம் ஏற்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் சின்ன ஒரு லாபமோ நன்மையோ உங்களுக்கு இன்றைய தினம் உண்டு. கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து சில சங்கடங்கள் ஏற்படும். மன ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறைகின்ற நாள். அதிக லாபத்தை எதிர்பார்த்து நட்டங்களுக்குள்ளே போய் சிக்கிராமல் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். அளவுக்கு அதிக ஆசைகள் இன்றைய தினம் வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியம், சரிங்களா? தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஆன்மீக அமைப்புகளில் ஏற்றம் காணக்கூடிய நாள். தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய நாள். கல்வியில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நாள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். சகலத்திலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாள் இன்றைய தினம். அதேபோல் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்தவர்கள். உத்திராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டில் வீண் அலைச்சல் நண்பர்களே. எதை தொட்டாலும் அலைச்சல். பொருளாதார ரீதியாக அதிக முதலீடுகள் தூக்கி எதுவும் தொழிலில் போட்டுறாதீங்க. மீட்ட முடியாமல் சிரமப்படுறது மாதிரியான ஒரு நாளாக அமையும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சொத்துக்களை அடமானம் வைக்கிறது விற்கிறது அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளுக்கு ஏற்படும். அலைச்சல்களும் தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்படும். பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம், சரிங்களா? திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படுகின்ற நாள். கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள். புதிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும். எதிர்பாராத சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அவிட்டம், மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வீண் பேச்சால் தேவையில்லாத சில வம்புகளை இழுத்துக்கொள்வீர்கள். கடன் தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பணத்தை செலவழிப்பது நல்லது. சகோதர வழியிலிருந்து சின்ன சின்ன சங்கடம் ஏற்படும், பார்த்து இருந்துக்கிடணும், சரிங்களா? சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த அந்த கொஞ்சம் நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய தினம் இன்றைய தினம். புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் பேச்சால் தேவையில்லாத சில வம்புகளை இழுத்துக்கொள்வீர்கள். குறிப்பாக தொழில் செய்கின்ற இடங்களில் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சு தரேன், இத்தனை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சு தரேன் அப்படின்னு கால வரையறையை கொஞ்சம் தள்ளி சொல்கிறது மிக மிக மேன்மை. ஏன்னா சொன்ன நாளுக்குள்ளே சொன்ன நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாமல் தொழில் சார்ந்து பேரில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும். அதனால் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நல்ல ஒற்றுமைகளாக மாறும். கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகக்கூடிய நாளாக அமைகின்றது. கல்வியில் நல்ல ஏற்றமும் மேன்மையும் பெறுவீர்கள். தொழில் முதலீடுகள் இன்றைய தினம் மேன்மையை தரும். ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிறது மாதிரியான நாள். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இன்றைய தினம் காணப்படும். பெரிய அளவில் அதை பொருட்படுத்தாமல் அழகாக வேலையில் கவனம் செலுத்துறது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் சகோதரர்கள் வழியிலிருந்து சில நன்மைகள் இன்றைய தினம் உண்டு. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.